ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு குரூப் 2 2Aவுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க போது. எல்லோரும் ரெடியாக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எக்ஸாம் காலுக்கு போகாமல் ஒரு சில திங்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னா 2 ஹால் டிக்கெட் இருக்கான்னு பார்த்துங்க. 2 ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க. ஒன்று தான் தேவைப்படும், பட் ஆனால் இன்னொன்று ஸ்பேருக்கு இருந்தால் நல்லது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் அதோட ஜெராக்ஸ் மேண்டேட்ரி இல்லை, பட் ஆனால் இருந்தால் நல்லது. அடுத்து ஒரு 2 பால் பாயிண்ட் பென் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக இருந்தால் பெட்டர். அடுத்து ஒரு கர்ச்சீஃப் காட்டன் கர்ச்சீஃபாக இருந்தால் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸாம் ஹாலுக்கு போயிருங்க. 8:30க்கு முன்னாடியே போயிருங்க. இன்னும் ப்ரியராக 8 o'clock போனாலும் பெட்டர் தான். அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு செட் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போங்க. அடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் இன்விஜிலேட்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் அவங்க தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணும்போதும் கொஸ்டின் நம்பரையும் ஆப்ஷனையும் வெரிஃபை பண்ணி செக் பண்ணுங்கள். ஒரு ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் வச்சிங்க நம்பரில், இன்னொரு ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் வச்சிங்க. ரெண்டும் பார்த்துங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பி ஆன்சர்னா 10 பியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க. 11C அப்படின்னா 11க்கு ஷீ ஷேட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துங்க. அதே மாதிரி எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ண வேணாம். 200 கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். அதுவும் ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். சும்மா அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற நேரத்தில் பண்ணாமல். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு போங்க. ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம், மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா 3 hours எக்ஸாம் ஃபுல்லாக நமக்கு எனர்ஜி இருக்கணும். அதனால் டிஃபன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. மறக்காமல் எல்லோரும் எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வெற்றி நமதே. தேங்க்யூ.